நல்லவரி வாக்கு கிடக்கு மடக்கு புகழ் மடக்கு பச்சை மடக்கு மடக்கு இனிய சந்தவ மடக்கு அப்படி மடியாகி உணவதி என்ற பெயருடன் இருந்த போதிலும் அனுதினமும் என் கணவரை காண்பது வழக்கம். வந்த நேரமா ஆடிக்கிட்டு குனிந்து வணக்க வைக்கிறேன். நாடகம் இடத்துலயா ஆனா கோயிலாண்ட இருப்பதோ நான் ஒரே ஆளு தான். எனக்கு கல்யாணம் ஆகி போச்சு. அது என்னடா வேற ஊசி துறை போறா பாயா.
ஆயுது கிடத்தாடா மூதி ஐயா அது கிட்ட எடுத்து புடி தின்னு வரேன் பட்டுக்குட்டி சைலன்ஸ் சைலன்ஸ் எனக்கா விடுமுறையா போன வாரம் லீவு எத்தனை லீவு தான் கேட்டு இருப்பியா சைலன்ஸ் இந்த ஊர்ல இருந்து போறதுக்குள்ள நீ உதவாங்க போறது இல்ல இன்னொரு வாட்டி பண்ண சொல்லு பாரு ஒரு வாழை பார்த்து அப்படியே தின்னா என்னடா பண்ண அடிச்சுக்காத சரி சரி ஐயா விடுமுறையா விடுமுறை விட்டு சம்பளமும் கொடுப்பாங்களா அதானே தப்புதான் அதேதான் பார்த்தேன் பல்ல கடதையம்மா சரி
மாலையில் ஓர் மல்லிகை இக்கினாதான் தேடுகிறது உந்தன் வீடு தேடி வந்தது இன்னும் வேண்டுமா என்றது இன்னும் வேண்டுமா என்றது இன்னும் வேண்டுமா என்றது புரியுதா? ஆள் என்ன நடக்குது? அடுத்த ஆள் வர பட்டுட. அப்படியே அது வர கோவம் வருது பாத்தியா? அப்பா, இந்த கரண்ட் வச்சுட்டா எல்லாம் எப்ப தொட்டாலும் கரண்ட். இன்னொரு சந்தோஷமான செய்தி. ஆமாங்க, சந்தோஷமான செய்தி. நம்ம கூட வந்து தூக்கு போட்டு செத்து. ஆடா யார் நம்ம புறம்போக்கு தூக்கு மாட்டி செத்து சந்தோஷமான செய்தி ஏன் சந்தோஷமான செய்தி? நான் சொல்றேன் உங்களுக்கு. உங்களுக்கு ஒரு ஆள் வருதா? என்னத்துக்கு? தூக்கு மாட்டி செத்துட்டா கருணை நம்ம தான் நாடகம் வைப்பாங்க. நான் ஒவ்வொரு பையனா போய் கூப்பிடுவேன் நானு. ஒரு ஊர்ல ஒண்ணு. சும்மா சொல்றேன். நீ செத்துட்டா ஆடலாம். இது ஆள் மாத்துறாங்க. போகனா கடக்குத போறன்னு சுத்தாட்டம். உறங்கனே நினைச்சீங்களா? அது ஒட்டானா பாருங்க, எல்லாம் பத்திரம் ஒரு கூட தண்ணியா தூக்கிட்டு போ. ஐயா, ஆமாங்க. என்ன செய்தி? அம்மா, உங்களுடைய மகன் இருக்கிறாளமா, பட்ட படிப்பு படிச்சுட்டு இருக்கிறாரே, வெளிநாட்டில் என்னுடைய மகள் அவருக்கு லெட்டர் போட்டேன். டேய், கடிதம் வந்தால் லெட்டர் இந்த நாட்டம் உட்கார்றது. பார்த்து உட்காரு. கரெக்டா கீழே வந்து உட்கார்றாரு. அம்மா, லெட்டர் போட்டமா? என்னடா உங்களுடைய மகன் மயிலாட்டில இருந்து சென்னை வந்து கொண்டிருக்கிறாரம்மா. ஆமாம்மா. ஒரு பொழுது சுப நிகழ்ச்சிகளோடு ஆர்ப்பாட்டமாக இருக்க வேண்டும். அப்படியாக இன்னொருவர் வேதனை இவர்களுக்கு வேடிக்கை இதயமற்ற மனிதர்கள் எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை பெரிய மனிதனுக்கு
தோன்றலை தோன்றவன் என்று என வல்லவரையில் வாய்வத தெல்லவதை பருகின்றேன் ஏந்த நலமுள்ள வல்லமதி மீண்டும் இந்த கையிலில் மேத்து கொண்டு போல் நெந்தைகளா சுந்தையை நானும் இந்த கள்ளிக்காட்டினை ஆளக்கூடிய பெத்த நாள் கிடைக்கும் உணவதிக்கு மகனாக பிறந்து கள்ளிக்காத்தான் என வேறு கொண்டே அயல்நாடு சென்று மற்ற பரிபடி முடித்து வட்டி தாயகம் வந்திருக்கிறேன் இப்பொழுதே செல்ல வேண்டும் பெற்றெடுத்த தாய் தந்தை சந்திக்க வேண்டும் சந்தோஷமாக ஆடி பாடிக்கொண்டே நாட்டை நாடி செல்லாம் பெற்றெடுத்த தாய் தந்தை சந்திக்கலாம் வாழ்வி எனது நாடகம் சுத்தமா பேச மாட்டியா? என்ன சப்பா நினைக்காதீங்க. நான் படிச்ச படிப்பு மொட்டை நாய்க்கை அம்மா இருக்க மாட்டேங்க பாருங்க. ஹிந்தி கறக்குற அதுக்கு உனக்கு தான் ரொம்ப தூரமாச்சு. அது ஏன்டா கையில் எடுத்துறா? என்ன ஆச்சியா? யாரு உன்னாடு தங்கச்சா? ஒன்னாவதுல இருந்து 5ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் இந்த ஆவுல இருந்து ஜாங்கிரியை பிச்சு போட்ட மாதிரி ஒண்ணு இருக்கு பாத்தியா? ஜாங்கிரி பிச்சு போட்ட மாதிரி ஆளி வரைக்கும் ஏறவே இல்லை. அது கர்நாடகத்துக்கு பிறகு ஏறி போச்சு. அதனால நான் எதை பேசினாலும் அதுக்கு முன்னாடி ஓ போட்டு தான் பேசுவேன் எல்லாத்துக்குமே. ஆமாங்க. இதோ இருக்கிறான். எங்க அம்மா உன் பொண்டாட்டி எங்க இருக்க? அத மட்டும் எப்படா வந்தியா? நீ மட்டும் தூசண வச்சு கத்துறீங்க. நீ மட்டும் வா. சத்தியமா நீ தான் அந்த கம்பெனி ஆம்பளை. எப்படியா சேடா? சத்தியமா. மீதி பேர்லாம்.
நீ சொன்னது எனக்கே படுதுடா. நீ கம்பெனில இவர் மட்டும் தான் ஆம்பளை அப்படின்ற. உடம்ப பார்க்கும் போதே ஆமாட்ட புள்ளியா இருப்பது பார்த்தேன். சின்ன பிள்ளை சின்ன பிள்ளை. நம்ம 2 பேரும் விளையாடி கிடப்போம். அதெல்லாம் நினைவுக்கு அவனுக்கு அம்மா அப்பப்ப நம்மளுக்கு பார்க்கணும். நம்மளுக்கா மொத்த மொத்தியா பேசுத. ஆமா வெளிநாட்டு போனீங்களே மறப்பேனா உன்னை? ஏய் மறந்தா இருப்பேனா? எப்பொழுதுமே உன்னை நினைவுடா. எங்க அப்பா யார் நினைப்பா? ஆமாண்டா, எங்க அப்பா அம்மா விட உன் நினைப்பு தான் அதிகமா இருந்தது. ஆனா அதான் போர்த்து முடியல. அப்பப்பா பொறுக்கேட்டா. ஆமா நான் நினைக்கும் போது பொறுக்கேடும். ஏய் எல்லாரும் சரி உனக்காக தேவையான பொருட்கள் அத்தனையுமா வாங்கி வந்திருக்கேன். என்ன சொல்றியா? ஆமாண்டா. நானா? ஏய் காலுக்கு போடுறது ஷூ. ஷூ எங்கட கிடக்குது. ஷூ இருக்குடா. போட்டுக்கிறதுக்கு ஃபேன்ட் ஷர்ட். உள்ள நிறைய கிடக்குதுமா. கையில கட்டிக்கிறதுக்கு வாட்சி. அவுட் வச்சு வந்துக்கிறேன். கண்ணுல போடுற கூலிங் கிளாஸ். நான் கிட்ட நீ போட்டு வந்தேன். நீ போட்டு வந்தா? அம்மா ஏண்டா சரி இதெல்லாம் விடு. இதை விட வேற என்னடா? எனக்கு அதெல்லாம் வேணாம். ஒரு ரூபாய் ஆன்ஸ் வச்சுதான் கொடு. ஆரம்பத்துல இருந்து இதே கண்ணுறியா? என் புள்ளையோட ஆன்ஸ் போடுறவன் நுத்தி கூத்துள்ள விட்டுருவான். வெடி விடாங்க வெடி. ஜபா ஜபா பாருங்க நீங்கதான் அப்பப்ப வச்சு பயிற்சிக்காரன் ஐஸ் கூட மரியாதைடா. கமனக்கறானா பக்காவா எந்த மனதாடி? நானு பலாப்பாட்டு போறேன். வெளிநாட்டுல இருந்து படிச்சுட்டு அப்பாவை பாருங்க. வெள்ளக்கால மேல நாய் உட்காந்து பூவோட பொட்டோட வாழ்வாயா? யார் ராஜா? கண்ணுல
எங்க போய் கட்டு போட்டு வந்தா? எலும்பு டாக்டர்டியா? எங்க புத்தூருக்கா? கண்ணுல அடிச்சதுக்கா? அடப்பா சரி, போன கட்டு போட்டு வந்து தப்பு இல்ல, அடிப்பட்டது சோத்து காணல, கட்டு போட்டு வந்து பீச காணல போட்டு வந்து எப்படியா? எல்லாம் நம்ம வாய் நோரால தள்ளிப்போ விசிறு மேல அடிச்சிடும். ஐயா உங்க மகனை நான் கோடிச்சு பாக்குறேன். சோதனை செஞ்சு பார்க்கணும். கோடிச்சு பாக்குறான் சுட்டு கணக்குல வந்து 12 மணி 1 மணி 2 மணிக்கு ஆடி போக வேண்டியதான். காலைல வந்து கடை கொடுத்தான் ஊர்ல சாடி எங்க ஆயா நீ சோதனை செய்ய போறியா? அயல்நாட்டிலே பட்டப்படிப்பு படித்தவனால் எனக்கு தெரியாது, உன்னடா தெரியும். ஆமாண்டா, அனைத்துமே எனக்கு தெரியும். ஆமாண்டா, நீ எதை கேட்டாலும் கேட்கின்ற கேள்விக்கு நான் நிச்சயமா பதில் சொல்வேன். அவன் பால்வாடி ஸ்கூல் ஸ்டிக்கர் ஓட்டு சரியான பதில் நீங்க சொல்ல வேண்டும். நிச்சயமா சொல்வேன். சொல்வீங்களா? வெளிநாட்டுல படித்த பட்ட படிப்பு பணத்தை கொடுத்து அனைவரும் தனியார் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறார்கள். சரி, கவர்மெண்ட் ஸ்கூல்ல யாரும் படிக்கிறது கிடையாது. இருந்தாலும் அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அருமையாக இருக்கிறார்கள், பட்ட படிப்புகளை முடிக்கிறார்கள். யாருக்கு அது அருமை பெருமை தெளிவா? சரி, நீ என்ன கேள்வி கேட்க போற? கேள்வி சரியான பதில் நிச்சயமா சொல்றேன். வாங்க, கேள்வி நம்பர் 1. கேள்வியா? கேள்வி 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 நம்பர் 1டா. மூதேவியா? பாரு தட்டு பாரு. டேய் மெட்டல கட்டல போட போறா பாயா. சரி கேளு. எங்க போய் பிடிச்சி கடிக்கிறா? காலையில பணம் கிடையாது கொடுப்பா. நீ கம்பெனில 2ஆம் ஆட்டம். ஆமாண்டா, நீ உள்ள வைக்கிற வெத்தலை பாக்குல இருந்து, தட்சன்ல இருந்து, டிஃபன் காசுல இருந்து, வாழைப்பழத்துல இருந்து, தேங்காவில இருந்து, கற்பூரத்துல இருந்து, கல்யாண பூசணியா கூடமான வீட்டுக்கு எடுத்து போடுவாடா போடுகாலியா. நீ 2ஆம் ஆட்டம் கம்பெனில அப்படி எடுத்து போய் என்ன பண்றேன்?
எப்படியோ பூசிக்கிற பிரஸ் மட்டும் எப்படி கார்த்தி மாசத்துல பூசி வேலை பண்ணி குடும்ப போவியா இல்ல எவனா வித்துட்டு போடுவியா என் பொண்ணு கட்டி குடும்ப போறேன் வேப்பிலையை மட்டும் தான் எடுத்து போதும் பசங்க எடுத்து போடுவான் அது கூட கருவேப்பிலை எடுத்து போய் வித்தாலும் வித்துருவோம் கேள்வி நம்பர் 1 கேள்வி நம்பர் 1 ஆமா சொல்லு கொட்டை இல்லாத பழம் என்ன பழம் ஏய் கொட்டை இல்லாத பழம் கொட்டை இல்லாத பழம் என்ன பழம் ஏய் விதை இல்லாத பழங்கள் கொட்டை இல்லாத பழம் என்ன பழம் கொட்டை இல்லாத பழம் என்ன பழம் டேய் கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லணும் ஆமாடா டேய் வாழைப்பழம் வாழைப்பழம் கொட்டை இல்லையா ஆமா கம்பெனி போதும் ஏய் ஏய் கம்யூனிட்டி பாருங்க வாழைப்பழம் கொட்டை உங்களுக்கு தெரியுமா ஆமாடா கருப்பு கருப்பா இருக்கு அப்படியே ரவுண்ட் ரவுண்டா அவங்க தெரியுமா உங்களுக்கு ஓ இத விதையா இன்னும் மலை வாழைப்பழம் நீ பார்த்தது கிடையாது நான் ஏன் வாங்க போறேன் அங்கால வாரி அடிச்சோம் கொட்டை இல்லாத பழம் என்ன பழம் எனக்கு தெரியல கொட்டை இல்லாத பழம் என்ன பழம் தெரியுமா பழம் அண்ணாச்சி பழம் ஆடா டேய் ஆமா டேய் மறந்தே போயிட்டேன் அண்ணாச்சி பழத்தில் கொட்டைக்குதாமா கொட்டை இல்லையா இல்ல தானே பாத்தியா அங்க தான் விட்டுறேன் நான் எங்கத்தான் கூடாது சரி கேள்வி நம்பர் 2 ரெண்டு கொட்டை இல்லாத காய் என்ன காய் கொட்டை இல்லாத காய் கொட்டை இல்லாத காய் என்ன காய் என்ன காய் என்ன காய் என்ன காய் என்ன தெரியலடா கொட்டை இல்லாத காய் என்ன காய் என்ன காய் தெரியல கொட்டை இல்லாத காய் என்ன காய் டேய் எனக்கு தெரியலடா வெளிநாட்டு படிக்கலாம் படிக்க வைக்கிறேன் கொட்டை நீ எங்கடா படிச்ச நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சேன் நான். ஆடா ஏய் தெரியல தெரிஞ்சா பதில் சொல்லு கொட்டை இல்லாத காய் ஏங்காய் ஆடா ஆடா டேய் ஐயா உனக்கு கூட இருக்குதுடா பையா டேய் எப்ப பார்த்தேன் அட தொடப்பு கட்ட அறிவு சொன்னேன் அதாங்க நான் அப்பவே சொல்றேன் சரி 3வது கேள்வி இந்த கேள்விக்கு நிச்சயமான பதில் சொல்றேன் சத்தியமா சொல்றீங்களா சொல்றேன். உண்மையா உண்மையை சொல்றேன் ஆனா அந்த கேள்வியை நீ சொல்லலனா சொல்லல அப்பா சம்பளத்தை என்கிட்ட கூட்டிட்டு போயிடணும் கண்டிப்பா தரேன் எனக்கு அப்பா சம்பளமாச்சு ஆமா இப்போ சம்பளமா தத்துறீங்க சரி வா என்ன? ஒண்ணும் இல்ல அப்பா கிட்ட ஒரு 1000 ரூபாய் வாங்கிட்டேன் 1000 ரூபாய் ஆமா சரி பத்தல பத்தல உன்கிட்ட ஒரு 500 ரூபாய் வாங்கிட்டேன் 500 ரூபாய் இருக்கு அந்த 500 ரூபாயில 500 ரூபாயில 300 ரூபாய்க்கு மல்லிகை சாமான் வாங்கிட்டேன் 300 ரூபாய்க்கு எவ்வளவுக்கு வாங்கிட்டேன் 300 ரூபாய்க்கு அந்த 500 ரூபாய் மீதி எவ்வளவு இருக்கும் 200 ரூபாய் இருக்குது 200 ரூபாய் இருக்குது ஆமா ஒப்பாண்ட எவ்வளவு வாங்கின 1000 ரூபாய் வாங்கிடுறேன் உங்ககிட்ட எவ்வளவு வாங்கின 500 ரூபாய் வாங்கிடுறேன் அந்த 200 ரூபாய் ஒப்பாண்ட 100 ரூபாய் கொடுத்துட்டேன் 100 ரூபாய் கொடுத்துட்டு உங்ககிட்ட 100 ரூபாய் 100 ரூபாய் கொடுத்துட்டேன் கொடுத்துருக்கேன் இப்போ ஒப்பாக்கு எவ்வளவு தரணும் உனக்கு எவ்வளவு தரணும் எங்க அப்பாவுக்கு 400 ரூபாய் தரணும் ஒப்பாக்கு 400 ரூபாய் கொடுத்தேன் கேட்டா 1000 ரூபாய் வாங்கினா ஆமா 1000 ரூபாய் வாங்கிருக்கியா 100 ரூபாய் கொடுத்துட்டேன் ஆமா உங்ககிட்ட 500 ரூபாய் வாங்கினேன் ஆமா. உங்ககிட்ட 100 ரூபாய் 100 ரூபாய் கொடுத்துட்டேன் கொடுத்துருக்கேன் இப்போ உனக்கு எவ்வளவு தரணும் உங்க அப்பாக்கு எவ்வளவு தரணும் எனக்கு 400 ரூபாய் தரணும் ஒப்பாக்கு 900 ரூபாய் தரணும் 900 ரூபாவோ 400 ரூபாய் எவ்வளவு ஆச்சு 1300 1300 ரூபாய் ஆமா. மல்லிகை சாமான் எவ்வளவுக்கு வாங்கினேன் 300 ரூபாய் வாங்கிருக்கேன் 1300 300 1600 அந்த 100 ரூபாய் எங்க வந்துச்சு தெரியலையே தெரியலையே இதெல்லாம் கேட்க மாட்டேன் இதெல்லாம் கேட்க 100 ரூபாய் எங்க வந்துச்சு எங்கடாச்சு வருது அப்படியே மாத்திட்டு வந்துச்சு இதெல்லாம் வெளிநாட்டுல படி உங்களுக்கு யாரு படிக்க வைக்கிறது எங்க அப்பா அதான் ஒப்பனை மாதிரியே இருக்கு பிச்சுக்கின உட்காந்துக்க என்ன கேள்வி கேட்டியே நான் கேக்குற ஒரு கேள்வி பதில் சொல்லு. சரி ரெக்கையே மூடாத ஒரு பறவை இருக்குது இறக்கிய கூடாது எப்பவுமே ரெக்க மூடாது ரெக்கை விரிச்சிட்டு தான் இருக்கும் அது ஒரு பறவை அது என்ன பறவை சொல்லு ஏரோப்ளேன் ஏரோப்ளேனா? ஏரியாப்புலம் பறவையாடா இது பார்க்குது அது அது வாகனடா ரக்கிய பறவை ரக்கிய நீ மட்டும் சொல்லு சத்தியமா காலையில உனக்கு 10000 ரூபாய் தரேன் நான் சத்தியமாவா சத்தியமா தரேன் யோசனை பண்ணியாரு 5 மணிக்கெல்லாம் சொல்லிடு காலைல 10 லட்ச ரூபாய் கேட்கலாம் சரி, 10 லட்சம் தரேன். 10,000 தானா சரி, 10 லட்சம் தரேன் ரக்கிய ரெக்கையே மூடாத பறவை எப்பயுமே ரெக்கையை விரிச்சுக்கிட்டே இருக்குமா ஆமாங்க எனக்கு தெரியுங்க எது அந்த பகவான் கோயில் அண்ணன் பறவை அப்படியே ரெக்க அப்படியே சிமெண்ட் ஆமா கோயில செஞ்சு வச்சுக்கிறது அது ஒரு பகவான் கோயில அண்ணன் பறவையா பகவான் கோயிலோட அண்ணன் பறவை இது டேய் அது கருட வாகனம் அந்த வாகனம் தான் அண்ணன் பறவை இது. ரெக்கையே மூடாத ஒரு பறவை இருக்குது நீ சொன்னா சத்தியமா 10 லட்சம் ரூபாய் தர காலையில ஏ பையா ஏற்கனவே எக்கச்சக்கமா வாங்கி கடன் வாங்கி அடிச்சிடலாம்
ரொம்ப தான் ஆபி வச்சு கோயாட்டம் வரான் இல்லதான் ரோல் படுங்கிறான் பழுது இன்னைக்கு ஆளு நீ பாதி நான் பாதி இருக்கலாம். டேய் அந்த எண்ணெய் இருக்குதாடா பையா அடகிற எண்ணெய் எங்குதா எங்கேயா மூட மாட்டான் தெரியலையா? காலையில வரை யோசி. 10 லட்சம் ரூபாய் தரேன். தெரியலக்கா நான் சொல்றேன் உங்களுக்கு. எனக்கு என்ன தருவேன்? நான் ஒரு கடி தரேன். உடம்பு வலி. நான் ஒரு சின்ன ஒரு கை ஒன்று கேட்கிறேன். கேய் இருக்கிற கையே ஒழிச்சிட்டா மொத்த கையை கூட்டு போ. பூரா சூளையும் ஒயிஸ் தொலைப்பு இவன் 4 வந்து சாவ போறதில்ல. இன்னாண்ட உத வாங்கிட்டா சாவ போறான் அவன். அதனால் நம் நாட்டு உணவு பாரம்பரிய உணவான தமிழ்நாட்டு உணவை ஆமா நீ சாப்பிட்டியடா? நான் சாப்பிட்டேங்க. சாப்பிட்டியா? சாப்பிட்டேங்க. சாப்பிட்டேன். சாப்பிட்டேன். உணவருந்தினேன். உணவருந்தினேன். எந்த மாதிரி சாப்பிட்டீங்க? ஆமாங்க. எந்த மாதிரி வயிறு என்னதுடா ஆமா சரி உணவு செய்யறக்கா? நீ சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிடுறேன். நான் சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டேன்? அருமையான சாப்பாடு. ஏய் ஆனா சாப்பாட்டுல ஒரே ஒரு குறை. அட பாவி குறையா? என்னடா அவ்வளவு அடிக்க தெரியல டேய் 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 பிரமாதமான சாப்பாடு அவரே சொன்னாரு ஏதோ ஒரு குறைன்றாரு அந்த சாப்பாட்டுல குழம்பு இருக்கும் போதே டேய் டேய் நான் வயசு நாடா நான் வயசு சின்ன வயசு என்னோட பெரிய மனுஷன் தம்பி சாம்பார் வேணுமா நின்ன கேட்க தேவையா என்னதான் குறை சாப்பாட்டுல டேய் நல்ல ஒரு சிக்கன் போட்டாங்க ரசம் வச்சாங்க சாம்பார் வச்சாங்க கூட்டு பொரியல் வச்சாங்க கார குழம்பு வச்சாங்க மோர் வச்சாங்க ஸ்வீட் வச்சாங்க எல்லாம் தான் வச்சாங்க எல்லாம் நல்லா தான் இருந்தது. ஆ சாப்பாட்டுல ஒரே ஒரு குறை. என்னடா இது ஏய் ரசம் ஒண்டி தனியா வச்சுக்கிறாங்க. உங்க வீட்டுல என்ன வைப்பாங்க? அசைவம் இருக்கு தனியா வச்சு இப்ப கட்டி ஐயா உங்களுக்கு வயதாகிவிட்டது. இனிமே உங்களால திருட முடியாது. தினத்தினமும் ஒவ்வொரு ஆயிரக்கணக்கான வயசானவர்கள் இருந்து கொண்டே வருகிறார்கள். அதனால் நான் சொல்வதை மட்டும் செய்யுங்கள். என்ன செய்யணும்? சைலண்ட். நான் தலைவா 2 மணி நேரம் அப்புறம் உள்ள போயிடுவேன். நான் சொல்வதை மட்டும் நீங்கள் செய்யுங்கள்.
ஐயா இப்ப டாக்டர் புள்ள என்ன வாங்குறான்? டாக்டரா இருக்கா, வக்கீல் புள்ள, வக்கீலா இருக்கா, விவசாயி மகன். விவசாயம் இருக்கா, அதான் நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு வயசாகி போயிடுச்சு. வயசாகி இருக்குது. இனிமே உங்களால மதில் சவுறு ஏற்ற முடியாது, முடியாதுடா. இல்லைன்னா உதவாங்க முடியாது. என்னால உதவாங்க முடியாது. உண்மைதான். ஆமாங்க. அதனால அதனால இந்த திருட்டு தொழில உங்க மகன் தான் செய்ய வேண்டும். ஏய், என்ன ஆகணும்? படிப்பு நாங்க படிப்பு இந்த திருட்டு தொழில் செய்யலன்னா அவங்கள முடிச்சிருமா? என்ன அவங்ககிட்ட என்ன சொன்னோம்? நான் சொல்றேன், எந்த பிள்ளையுமே தகப்பன் பேச்ச கேட்காதுங்க. அம்மா பேச்ச மட்டும்தான் கேட்பாங்க. தாய் சொன்னா எதை வேணா செய்வான். எம்மா எம்மா எனக்கு 2 லட்சம் ரூபா கொடுத்து வண்டி வாங்கி கொடுன்னு கேட்பாங்க. இவன் புது வண்டியை வாங்கிட 100ல போவான், வரும்போது 108ல தூக்கி. நிறைய தான் நடக்குது இப்போ. அதனால உங்க மனைவியிடம் சென்று அம்மா என்னால வயசாகி போச்சு, வயசாகி போச்சு. என்னால முடியல, நம் மகன் தான் திருட்டு தொழிலுக்கு போக வேண்டும் சொல்லுங்க, ஒத்துக்க வைங்க. அம்மா சொன்னா புள்ள கேட்பா. அப்படியே அவன் ஏத்துக்கலனா போட்டு சேனாரு. இவ்வளவுதானே? ஆமா போ, நம்ம யார் வந்து உன்னிடத்தில் ஒரு முக்கியமான விஷயம். முக்கியமான விஷயமா? எனக்கோ இப்பொழுது வயதாகி விட்டது. ஆமா இன்னைக்கு நாளைக்கு செத்துருவாங்க. கணவன் மனைவி 1000 விஷயத்த பேசுவாங்க. கண்ணன் நஞ்சு மாதிரி நின்னுங்கிறேன். நாங்க வீட்டுல யாரு இருக்கு அவனை இதை வச்சுதான் கம்பெனி அட்வான்ஸ் வாங்கிக்கிறேன். உனக்கு அதான் சிரிச்ச ஊரை ஏமாத்திடுறேன். அதனால இனிமேல் நாம் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் நம்முடைய மகன் கல்லிக்கத்தான் இருக்கின்றான் அல்லவா, அவன் திருடன். ஆமா, அப்படி இதுவரையும் நீங்கள் செய்தது திருட்டு தொழில. ஆமா நான் சொல்வதற்கு இப்பொழுது நீ அறிந்து நீங்கள் அறிந்து கொண்டிருக்கும் ஆவரணம் எல்லாமே நாங்கள் கிடையாது. இப்பொழுது பொதுவான ஒரு விஷயம் சொல்றவங்களுக்கு நாட்டுக்குள்ள என்னவா இருக்கான், வக்கீலுக்குள்ள விவசாய மகன், அப்ப திருடமுள்ள படிக்க வைத்து இப்படிப்பட்ட பட்டத்தோடு வந்த பிள்ளையை திருட வேண்டும் என்று கூறுகிறாயே. இத்தனை காலமாக திருடி தாண்டி உங்களெல்லாம் நான் காப்பாத்திட்டு வரேன். 600 வீடு குடும்பம் இருக்கு. அந்த 600 குடும்பத்தை எப்படி காப்பாத்தினேன்? ஆமாங்க நேற்று கூட ஒரு ஆயா செத்து போச்சு. பிள்ளை அனுப்ப முடியாதுங்க. அனுப்ப முடியாது.
பக்குவமாக எடுத்து சொல்லி திருட சொல்ல வேண்டும். சொல்ல முடியுமா முடியாதா? முடியாதா? சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. முடியாது. அப்படி என்றால் இனிமேல் இந்த உலகில் உயிரோடு வாழக்கூடாது. உயிரோடு வாழக்கூடாது. அடுத்து சொல்லுங்கள்.
நினைக்கிறீர்? காரணம் இருக்கின்றது. என்னப்பா காரணம்? மகனே, இப்பொழுது எனக்கு வயதாகி விட்டது. உண்மை போலெல்லாம் என்னால் ஓடி ஆடி ஆமாப்பா, அவருக்கு வரவாதம் வந்துச்சு. உங்களுக்கு என்னப்பாச்சு? எதற்காக அம்மா முடிக்கிறீங்க? உண்மை போல என்னால் ஓடி ஆடி வேலை செய்ய முடியவில்லை. அதனால என்னப்பா உரைச்சீங்க? எனக்கு பதிலாக உனக்கு பதிலாக நம் மகனை திருவிழா சொன்ன இது நாள் வரை திருட்டு வேலையா செய்து வரீங்க? ஆமா அம்மா நான் காலியா இருக்கா? போன மாசம் கூட கலைதேவில 25,000 வாங்கி கொண்டாட்டு காட்டிய சித்து சித்து ஒரு குடும்பம் ஆத்துக்கு வரீங்க. அவ்வளோ சிரிக்காத கூட்டு வாயில பத்தி ஆமா இல்லைன்னா இப்ப விடுறாங்க பேன டேர் திருலாமன்னு பாத்துக்கணும். அந்த வண்டி இருக்கிறது ஒண்ணு இல்லாத ஒண்ணு அப்பப்ப பாத்துக்கிறியா? அந்த கொப்பனை தூங்கி யாரு வச்சிருந்தாங்களோ அந்த கொப்பனை தூங்கி ராஜதோரியா நான் என்ன சொல்றேன், தப்பா நினைக்காதப்பா. சொல்றேன், எடுத்து சொல்றேன். சொல்லு, நான் சொல்லவா? சொல்லுடா. எதுவுமே பேச முடியல. காலை 1500 போகும். சொல்றா, போடா போடா. சொல்லு. என்ன சொல்றேன்னா, நான் என் மகனை காலைல 1500 ரூபாய் தரல. போறவளை கடிச்சு தொப்பி முன்னு ஏய், இவன் அங்காளம்மா கோயில போய் திருவுறோம் அப்பா. டாக்டர் மகன் என்னவா இருக்கிறான்? டாக்டர் மகன் டாக்டரா இருக்கான். உடு போயிட்டு டாக்டர் மகன் டாக்டரா இருக்கான். வக்கீல மகன் வக்கீலா இருக்கான். விவசாயியோட மகன் விவசாயியா இருக்கான். விவசாயியா இருக்கிற நல்லவா? அப்ப திருடனுடைய மகன் ஏய்! திருடனுக்கு மகனாக பிறந்தால் திருட்டு வேலை தான் செய்யணுமா? ஏய், அது மட்டும் கிடையாது. நீ படித்தாயே பட்ட படிப்பு, அதை நாங்கள் திருடியதிலே நீ படித்தாய். போட்டிருக்கிறாய் நாங்கள் திருடியது. இது மட்டும் கிடையாது. நீ உள்ளே அறிந்து கொள்ளும் சத்தியம் நாங்கள் திருடியது. அது படிவாசல் காய்ச்சி திருட்டு வேலை செய்தா இருக்கீங்க. ஆமா, இவருக்கு நான் மகனாக பிறந்திருக்கேன். வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன். நான் நம்ம சித்து மாதம் விட்டேன். திருட்டு வேலையில் ஒரு வேலை. அதை யார் தொழிலாக செய்யுது? என்னப்பா? அந்த திருட்டு வேலையை மறந்துருங்க. அந்த திருட்டு வேலை செய்ததா முடியாதா? நமது கள்ளிக்காட்டிலே 600 குடும்பங்கள். அந்த 600 குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக இருப்பவரை கொள்ளையடித்து இல்லாதவருக்கு கொடுத்து இந்த நாட்டையே காப்பாற்றுவேன் என்று வைக்கிறேன். ஆமா, அப்பா, வேண்டாம் அப்பா. அந்த திருட்டு வேலையை மறந்துருங்க. ஒரு தொழிலை திருடுப்பா. உன்னால் போக முடியுமா? போக முடியாது. முடியாது. போக முடியாது. மச்சான்.
மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி கள்ளார் மனம் கள்ளார் போன மனிதர்களாடி என்னதான் மணிங்கிற நல்லாகிற மனுஷனுக்கு காரியமே பட்டு பொழுகுதா அந்த ஆளு தாளம் போட்டு தூங்கிட்டானா அந்த திருட்டு வேலைக்கு போகவே முடியாது. கேட்க மாட்டாங்க. நீ குத்திட்டு சாவு. ஆனா நீங்க செத்தா கண்டிப்பா உனக்கு சாவெல்லாம் கரெக்ட் தெரியுங்க. நான் கொடுத்துட்டேன். திருடி தான் உங்களை நான் காப்பாத்தினேன். நம் கல்லை காட்டிய வாழ குடும்பத்தை எப்படி வாழ்ந்தாங்க எப்படி வாழ்ந்தாங்க? திருடி கொண்டு வந்து பணத்துண்டான அவர்கள் செய்த சிறப்போட வந்து கொண்டிருக்கின்றனர். நீங்கள் எத்தனை முறை எடுத்துக் கொண்டாலும் சரி பையன் பக்கத்துல இருக்கிற வீட்டு போது அடிச்சு கேட்க முடியாது. நீங்கள் எப்பொழுது இருவரும் என் பேச்சை கேட்க மறுத்திருக்கிறோம். இனிமேல் இந்த உலகில் நான் உயிரோடு வாழ்ந்து என்ன பயன்? இப்பொழுதே என் உயிரை எந்த உலகத்துல அடுத்து வீடுகாரம் குஞ்சின சாவப்பா இல்ல போவாத நாயா இல்ல குடும்பமா இது குடும்பமான்னு கேக்குறேன். ஆதார் குடும்பமா இருக்கும். நீ செத்த பண்ண நான் பாக்குறேன் போ. ஆமாங்க மலை மேல இருந்து வச்சுக்கிறாங்க. ஐயா
சாகுற அப்படின்னு குத்தி சாகுற இப்பொழுது வா. உண்மையாகவே நான் என் உயிரை மாற்றி வா திருட்டு வேலைக்கு செல்ல முடியாதவரை காலத்தினால் நீ செல்லாவிட்டால் இந்த உலகத்தில் நான் உயிரோடு இருப்பதை விட இறப்பதே மேலென்று இங்கே கொட்டிக் கொடுக்கிறேன். அப்பா, இந்த கள்ளைக்காற்றில் இருக்கக்கூடிய 600 குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும். ஆமா அவர்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இருக்கணும்